ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த கேக் ரெசிபி நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் வீடியோவில் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். வாங்க, கண்டிப்பாக நான் தெளிவாக என்னால் முடிஞ்சதை நான் தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோவில் போய் உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு கிளாஸ், அந்த ஒரு கிளாஸில் தாங்க நான் மைதா மாவு தான் எடுத்துக்கிட்டேன். இதே கிளாஸில் தான் நம்ம எல்லா பொருளுமே நம்ம இன்றைக்கி எடுத்து அளக்க போகிறோம். ஒரு மிக்ஸி எடுத்துக்கிட்டேன். நம்ம எந்த கிளாஸில் மைதா எடுத்தோமோ அதே கிளாஸில் 3/4 கிளாஸ் ஒயிட் சுகர் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். முட்டை சாப்பிடாதவங்க தயிர் ஊற்றிக்கிறேங்க. ஒரு அரை கிளாஸ், இந்த கிளாஸ்லேயே அரை கிளாஸ் தயிர் ஊற்றிக்கிறேங்க. முட்டை சாப்பிடாதவங்க. நான் 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். ஒயிட்டு எல்லோ ரெண்டுமே சேர்றது மாதிரி தான் எடுத்து உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் நம்ம வீட்டில் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா 2 ஏலக்காய் எண்ணெய்ச்சி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறலாம். இதை 3ஐயும் நல்லா மிக்சியில் போய் நல்லா திக்காக அரைச்சிட்டு வந்துட்டு நான் மைதா மாவு வச்சுருந்தேன்ல பாத்திரத்தில், அதில் இதை கொட்டிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம மைதா மாவு எடுத்தோம்ல அதே கிளாஸில் அரை கிளாஸ் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துக்கிட்டேன். வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க, கடலை எண்ணெய் அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. அதே கிளாஸில் காய்ச்சின பால், ஆற வச்ச பாலை தான் அதில் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன், குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டையும் போட்டு நல்லா விஸ்கை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற விஸ்கை வச்சு போட்டு நல்லா ஒரே பக்கமாக வர்றது மாதிரி நல்லா போட்டு கிண்டுங்க. சரிங்களா? நம்ம வீட்டில் விஸ்கு இல்லைன்னா கரண்டியை வச்சே போட்டு கிண்டுங்க. அதுக்கப்புறம் குக்கரில் நம்ம ஒரு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல அடிக்கனமான பாத்திரமாக இருந்தால் நல்லா வேகுங்க. நம்ம குக்கர் போட்டு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு நல்ல ஒரு டிஃபன் பாக்ஸு, இந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம மாவு எந்தளவுக்கு ரெடி பண்ணுறோமோ, ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க வச்சு கொஞ்சமாகவே ட்ரை பண்ணுங்கங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு இல்லைனா எண்ணெய் தடவிக்கலாம். அதிலே கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு அந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் மாவு தண்ணி பதத்துக்கு இருந்துச்சு. இன்றைக்கி நான் கேக்கே நான் வராந்தாங்க நினச்சேன். இது எல்லாத்தையுமே உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டப்புன்னு கீழே போட்டு தட்டணுங்க. அப்போ தான் அந்த உள்ளே ஏர்லாம் ஃபார்ம் ஆகாது. சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாக தட்டி விட்ருங்க. 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே அந்த ஒரு வளைய மாதிரி வைப்பாங்க, அதை வச்சுருங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு, நைஸ் உப்பு இருக்குல்ல, இல்லை நைஸ் உப்பை குக்கரில் உள்ளே கொட்டிட்டு அந்த வளையத்தை எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த மாவை உள்ளே எடுத்து இறக்கி வச்சுருங்க. சப்போஸ் அந்த வளையம் மாதிரி இல்லை அப்படின்னா ஏதாவது கிண்ணம் மாதிரி எடுத்து வச்சு அதை கமுத்தி வச்சு இந்த மாவை தூக்கி உள்ளே வைங்க. 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். குக்கரை மூடிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து, இப்போ நீங்கள் 1 மணிக்கு வைக்கிறீங்கன்னா 1:10க்கு மறுபடியும் ஓப்பன் பண்ணி மேலே கொஞ்சம் நட்ஸு, இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி மேலே போட்டிங்கன்னா அது வெந்து வரும்போது மேலே பார்க்கும்போது அழகாக இருக்குங்க. இப்போ 30 நிமிஷம், 40 நிமிஷம் தான் வைக்கலாம்னு இருந்தேன். 30 நிமிஷத்துலேயே கேக்கு வந்துருச்சு. சப்போஸ் வேகலைன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் விடுங்க. ஸ்பூப் இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கிறேங்க. கேக்கை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி கத்தியை வச்சு லைட்டாக அந்த பக்கம் கேக்கை லைட்டாக எடுத்து விடுங்க. நல்லா கரெக்டாக வெந்துருச்சு அப்படின்னா 10 நிமிஷம் கழித்து அந்த சூடு ஆறினோடனே அது நம்ம ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா உள்ளே தீஞ்சு போயிடும், வராது, ரொம்ப நேரம் தட்டுறது மாதிரி இருக்கும். ஆனால் கேக் இந்த டைம் நல்லா வந்துச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.